சார் தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் பத்தியும் பேசுறோம். பேரலலா ஜோதிடம் பத்தியும் பேசுறோம். இது 2மே ஒண்ணா இல்ல வெவ்வேறா சார்? வெவ்வேறுங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆன்மாவை பற்றிய விஷயம் தான் ஆன்மீகம். ஓகே. பக்தி அப்படிங்கிறது வேற. ம். பக்தி அப்படிங்கிறது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த காரணம் அப்படிங்கிறத பொதுவாக எல்லாரும் வேற வேற கண்ணோட்டத்துல பார்த்தாலும் எல்லாரும் ஒரே கண்ணோட்டம். எல்லாரும் ஒரு கடைசியா வந்து நிக்கிறது ஒண்ணுதான். இறைவன் ஒண்ணுதான். அவர் நம்மள ஏதோ ஒரு பர்பஸா பிறக்க வச்சிருக்காரு. இந்த ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வாழ்வதற்கு உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம வாழணும். அப்புறமா வந்து இந்த ஆன்மாவுக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும். தீய அனுபவங்களை அனுபவிச்சு கடக்கணும். இப்போ ஆன்மீகத்துக்குள்ள ஜோசியத்தை கொண்டு வரவே தேவையில்லை. ஆன்மீகத்துக்குள்ள எந்த தேடுதலும் இல்லை, தேவையும் இல்லை. இந்த வாழ்க்கை ஏன் போச்சுன்னா ஒரு சாமியை போய் வழிபடுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து பக்தி மார்க்கம். இது வந்து கல்லையும் வழிபடும், எதை வேணாலும் வழிபடும். மறுபிறப்பு இல்லைங்கிற மறுபிறவினா என்னன்னு எனக்கு தெரியாது. எந்த ஜோசிக்காரங்களுக்கும் தெரியாது. கர்மானா என்னன்னு தெரியாது. எந்த ஜோசிக்காரங்களுக்கும் தெரியாது. விதின்னு என்னன்னு தெரியாது. எந்த ஜோசிக்காரனும் தெரியாது. அப்ப இதெல்லாமே வந்து தெரியாத வார்த்தைகளை போட்டு வச்சுக்கிட்டு இது வந்து ஏமாத்துற வேலை தானே. உன்னை நீ ஏமாத்திக்கிற இல்லைங்களா? இது மாதிரி எதுவுமே ஜோசியத்துல கிடையாது. நான் அந்த பாட்டு பாடினா தான் பலன் வரும்ன்ற அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்னா, அந்த பாட்டு வந்து என்னை வந்து நான் முக்கிய பொருளாக மாற்றுவதற்கு பயன்படுது. நீங்க பக்கத்து வீட்டு திருடனுடைய பிரதிநிதியா காட்டினா யாரும் நம்ப மாட்டாங்க. கடவுளுடைய பிரதிநிதியா கேட்டா எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா கடவுள் மேல எல்லாத்துக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அவங்க தவறாக பயன்படுத்துறாங்க. தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் பத்தியும் பேசுறோம். பேரலலா ஜோதிடம் பத்தியும் பேசுறோம். இது 2மே ஒண்ணா இல்ல வெவ்வேறா சார்? வெவ்வேறுங்க. வெவ்வேறு. இப்போ ஒருவேளை ஆன்மீகம் அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆன்மாவை பற்றிய விஷயம் தான் ஆன்மீகம். ஓகே. பக்தி அப்படிங்கிறது வேற. பக்தி அப்படிங்கிறது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனம் சம்பந்தப்பட்ட. இந்த சொசைட்டில எப்படி வாழ போறோம், இந்த வாழ்றதுக்கான தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிறது, வாழ்க்கைக்கான ஒரு நெறிமுறைன்னு கூட வச்சுக்கலாம். ரிச்சுவல்ங்கிறது வந்து மாறும், நெறிமுறைகள் மாறும். இப்போ ஏன் இந்த ஊர்ல ஒரு மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும், பக்கத்து ஊருக்கு போனாலே சிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். ஒரே இனமாக இருந்தாலும் வேற வேற விஷயம். இப்போ எங்க தெருவிலே வந்து நான் என்னுடைய ஜாதிக்காரன் வேற மாதிரி இருப்பான், அடுத்த ஜாதிக்காரன் வேற மாதிரி இருப்பான். அப்ப என்னுடைய இனம், என்னுடைய குலம், என்னுடைய ஜாதி, என்னுடைய வழிவகைகள் இதெல்லாம் வந்து நான் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது, எனக்குன்ற ஒரு சிஸ்டத்தை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது மாதிரி இந்த பக்தியும் ஒரு சிஸ்டம். எனக்கானது அப்படிங்கிறது. ஆன்மீகம்ங்கிறது தனிப்பட்டது கிடையாது, உலகம் மக்கள் எல்லாருக்கும் ஆனது. அப்ப நம்ம பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் அப்படிங்கிறத பொதுவாக எல்லாரும் வேற வேற கண்ணோட்டத்துல பார்த்தாலும் எல்லாரும் ஒரே கண்ணோட்டம். எல்லாரும் ஒரு கடைசியா வந்து நிக்கிறது ஒண்ணுதான். இறைவன் ஒண்ணுதான். அவர் நம்மள ஏதோ ஒரு பர்பஸா பிறக்க வச்சிருக்காரு. நம்ம ஒழுக்கமாகவும் நெறிமுறையாகவும் வாழ்ந்துட்டு போனோம்னா அடுத்து நம்மளுக்கு பிறவிகள் இருக்கலாம். பிறவிகள் இருந்தால் நல்லதா இருக்கலாம். ஒருவேளை பிறவிகள் இல்லாமல் இம்மை மறுமையில இறைவன் நிப்பாட்டி என்ன கேள்வி கேட்கிறப்ப, நான் இங்க இறைவனுக்கு செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் அந்த ஹலாலும் வந்து எனக்கு இது பண்ணலாம். ஹராமா நான் செஞ்சிருந்தேன்னா என்ன இறைவன் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு இது. அப்புறம் பரலோகத்துல பிதா வந்து என்ன நரகத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு. இது நிறைய லாஜிக். ஆக மொத்தத்தில் இந்த வாழ்க்கையை ப்ராப்பரா வாழணும். இந்த ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வாழ்வதற்கு உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வாழணும். அப்புறமா வந்து இந்த ஆன்மாவுக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும். தீய அனுபவங்களை அனுபவிச்சு கடக்கணும். நம்ம இது எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம ஒரு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா ஸ்மோக் பண்றாங்க, அதை விடுறது, அந்த இதை அனுபவிக்கணும். ஆன்மா அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை எப்படி விடுறதுன்ற அந்த அனுபவம் கிடைக்கணுன்றப்ப எனக்கு அந்த ஸ்மோக் மேலே ஆர்வம் இருக்குது இயற்கையில் அப்படின்னா என்னை வந்து அதில் விட்டு அதை பழக்கி அது வந்து வெளியே வர்றதுக்கான அந்த பக்குவத்தை. அப்போ ஆக்கல் படைத்தல், காத்தல், அழித்தல், பக்குவம் அறிவித்தல்னு சொல்லி போடுறாங்க. துருசு நீக்கி வித்தல்னு சொல்றாங்க. அப்போ வந்து என்னுடைய கழிவுகளை நீக்கி என்னை பக்குவம் வர வச்சு எனக்கு அருள் பாலிக்கிற வரைக்கும் இறைவன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹோலா பார்க்குறது ஆன்மீகம். அப்போ ஆன்மீகத்துக்குள்ள ஜோசியத்தை கொண்டு வரவே தேவையில்லை. ஆன்மீகத்துக்குள்ள எந்த தேடுதலும் இல்லை, தேவையும் இல்லை. இப்போ எனக்கு எந்த தேவையுமே இல்லை ஆன்மீகத்துக்குள்ள. நான் வந்து அப்படியே காட்சி பொருளாக இருக்கிறேன். இப்போ ஒரு மலைக்கு மேலே இருந்து ஒரு ஆள் போகிறான் வரான், அவனுடைய அனுபவங்கள் வேற. நான் மலை மேலே நின்று அந்த ஆளை பார்க்குறமே என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் ஒரு வீவராக இருந்து என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறேன். இந்த வாழ்க்கை ஏன் நடக்குது அப்படின்றப்ப எனக்குள்ள ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டு அறிவு அதிகமாகுதுன்றப்ப இது வந்து ஆன்மீகம் சொல்கிறாங்க. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இந்த வாழ்க்கையோடய பிணைஞ்சு இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஏன் போச்சுன்னா ஒரு சாமியை போய் வழிபடுறது, இது மாதிரி விஷயங்கள் வந்து பக்தி மார்க்கம். இது வந்து கல்லையும் வழிபடும், எதை வேணாலும் வழிபடும். இது வந்து தனக்கு எது சரின்றது இந்த சமூகம் சொல்லுதோ, அப்ப சமூகத்தினுடைய சாயம் தான் என்னுடைய சிந்தனையாகவும் எண்ணமாகவும் இருக்கு. இந்த எண்ணங்களும் சிந்தனைகள் தான் பக்தி. ஆன்மீகம் அப்படிங்கிறது இல்லை. ஆன்மீகம்ங்கிறது அதெல்லாம் கடந்தது. அப்ப ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. ஜோசியம் என்பது என்னோட வாழ்க்கை எப்படி போகுன்ற ஆர்வம், தேடுதல், தேவை, இதை வந்து சொல்றதுதான் ஜோசியம்.
ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது அந்த தேவையே உங்களுக்கு இல்ல. ம். உங்களுக்குன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லல. நீங்க எப்படி ஆனா உங்களுக்கு என்ன? எல்லாமே அப்ப ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், புகு வித்தால் புகுகின்றேன் அப்படின்னு ம். சொல்லிட்டு எல்லாமே நீதான். அப்ப என்ன ஆனாலும் நீதான். இந்த இடத்துல என்னுடைய கேள்வியோ, என்னுடைய தேவையோ எதுவுமே இல்லைங்கிறப்ப, எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நான் எதுக்கு மேல ஆர்வப்படணும்? என் வாழ்க்கை எப்படி போனா என்ன? ம். அப்ப வள்ளலார் வந்து சோதிட நாடல் அப்படின்னு சொல்லி 13 பாடல்கள் எழுதுறாரு. ம். சோதிட நாடல். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வள்ளலார் ஜோசியத்தை நம்பலங்கிறாரு. அவர் நம்புறாரோ நம்பலையோ. ஜோதிட நாடல் அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து இறை மார்க்கமாவே பார்ப்பாரு. சும்மா சாதாரணமா. ம். இப்ப நம்ம பார்க்குறப்ப அப்ப பாரதியார் பார்க்குற மாரி நிற்பதுவே நடப்பதுவேன்ற மாரி பாரதியார் வந்து வள்ளலாருடைய சாயல். ம். அப்ப வள்ளலார் என்ன செய்றாருன்னா, ஏதாச்சும் ஒண்ணு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது பேசுறப்ப அது ஒரு இறைவனா கொண்டு வந்துருவாரு. அப்ப ஜோதிட நாடல்னு போட்டு நான் எப்போது இறைவனை சேருவேன்? ம். இறைவன் எனக்குள்ள எப்போது கலப்பார்? அப்படின்னு சொல்லி ஜோசியம் பார்த்து குடுங்க. ஜோசியக்காரங்களேன்னு ஒரு பாட்டு. மொத்தம் 13 பாட்டு. ஓகே. அப்ப அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, நான் எப்ப இறைவன கலப்பேன்? நான் எப்ப இறைவனோடு சரணாகதி ஆவேன்? நான் எனக்குள்ள எப்படி இறைவன் கலப்பாரு? நான் எப்ப அவர பார்ப்பேன்? நான் எப்ப கேட்பேன்? இப்படின்ற மாரியே பாடல்கள் இருக்கும். ம். அப்ப அந்த ஜோசியத்தையும் அவர் எதுவா கொண்டு வர்றாருங்க? இந்த வாழ்க்கைய பத்தி அவர் பேசல. எனக்கு எப்ப கார் கிடைக்கும்? எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்லாம் எதுவுமே கேட்கல. பேசல. எதுவுமே கேட்கல. நான் வந்து எப்ப வந்து இறைவனோட இறைவனா கலப்பேன்? எனக்கு எப்ப அந்த அந்த பொசிஷன் கிடைக்கும்? நான் எப்ப அங்க போவேன்னு 13 பாட்டுலயும் இருக்கும். சரிங்களா? ம். இப்ப இதுதான் வந்து இப்ப என்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு. நான் எப்ப முக்தி அடைவேன்னு கேட்கிறாரு. ம். நான் என்ன சொன்னேன்னா, முக்தி அடைவத பத்தி எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா, ம். முக்தினா எனக்கு என்னன்னு தெரியாது. இல்லைங்களா? எந்த ஜோசியக்காரனுக்கு முக்தினா என்னன்னு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அப்ப நான் சமீபத்தில கிளாஸ் நடத்துறப்ப கேட்டேன். இறைவன் இது மாரிலாம் சொல்றாங்க ஜோசியக்காரங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். இறைவன் இல்லைன்னு சொல்லல. இறைவன்றத பத்தி எனக்கு தெரியாது. ஓகே. ஹானஸ்ட்டா சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கும்பிடுறோம். முஸ்லீம் கும்பிடுறாங்க. முஸ்லீம்ட்ட போய் கேட்டாலும் அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க. நான் ஒரு சமீபத்தில ஒரு காரங்களோட பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஒரு ம். விவாதம் மாரி. ம். ம். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இறைவனை தெரியாது. ஆனா நம்புறேன். உனக்கும் இறைவன தெரியாது. நீ தெரியாது. நம்பல. நம்பல. அது இருக்கா இல்லையான்னு நீ முடிவு பண்ண முடியாது. ம். ஏன்னா இருக்கு. இப்போ ஒருவேளை நான் வந்து இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் என்ன செய்யணும்? அது ப்ரூஃப் பண்ணி காட்டு. ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? இப்ப இறைவனை அடைவதற்கு என்னென்ன சிஸ்டம் சொல்றாங்க? ஆ சித்தர்கள், ஞானிகள்லாம் இந்த உலகத்தையே விட்டுட்டு, இந்த இயற்கையை விட்டு, இந்த ஆன்மீகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து துறவறம் போணும். ம். அப்படின்னா தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்றாங்க. நீ எப்ப துறவறம் போறேன்னு கேட்டேன் அந்த ஆள்ட்ட. ம். இல்லைங்களா? அப்ப நீ 90 வயசு வரைக்கும் சாமியாரா சுத்தி இறை மார்க்கத்திலே அலைஞ்சு, அகோரியா போய் எல்லாம் செஞ்சு இறைவனை அடைய முயற்சி செஞ்சு அப்ப கிடைக்காட்டினா வந்து என்ன சொல்லலாம்? ம். இறைவன் இல்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னு அப்பயும் இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய முயற்சி தப்புன்னு வேணா சொல்லலாம். ஓகே. சரிங்களா? அப்ப வேணா நீ வந்து வேற ஒருத்தர் பெரியார்னு ஒருத்தர் சொல்றத நீ கேட்டு நம்புற. ம். நான் எனக்கு தெரிஞ்ச சித்தர் சொல்றத நான் கேட்டு நம்புறேன். நானும் இறைவனை பார்க்கல, நீயும் இறைவனை பார்க்கல. பார்க்கல. அப்ப என்னன்னா நானும் தேடிக் கொண்டிருக்கிறேன் ஒரு கேள்விக்கு பதிலா. நீயும் தேடிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதானே தவிர முடிவு இங்க எங்கேயுமே கிடைக்காது. ம். அப்ப அதுபோல இப்ப நான் உங்களுக்கும் இறைவனை பத்தி தெரியாது. எனக்கு அப்ப கிளாஸ்ல வந்து எல்லார்கிட்டயும் கேட்டேன். யாருக்காச்சும் இறைவன்னா யாருன்னு தெரியுமா? ம். தெரியாது. தெரியாது. அப்ப தெரியாத போது இதை வைத்து மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறாங்க இல்லையா? ம். அதை நம்ம நம்ப தேவையில்லை. நம்ம வந்து இறைவனை மறுக்க தேவையில்லை. இறைவனை சொல்லக்கூடிய நபர்களை மறுக்கலாம். அப்ப யார்கிட்ட போய் கேட்கணும் இந்த இறைவனை பத்தி? அப்ப விவேகானந்தர்ட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு. ம். நீங்க எல்லாம் சூப்பரா பேசுறீங்க. இறைவனை எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. ம். அப்ப விவேகானந்தர் சொல்றாரு, நானும் அதை தான் தேடிட்டு இருக்கேன். ம். அப்படியே வந்துரு என் கூட. ம். நம்ம 2 பேரும் டிராவல் பண்ணுவோம். சேர்ந்தே தேடுவோம். அவ்வளவுதான். சேர்ந்தே வா தேடுவோம். நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னது உனக்கு பிடிக்காம போகலாம். நீயே வா அனுபவப்படலாம். ம். ஆனா அந்த இடத்துல உட்காந்து தேட முடியாது உன்னால. இங்க வந்துரு. அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்க போனா தான் கிடைக்குன்ற மாதிரி நம்ம தேடுவது தயாரா இல்ல. ம். யாரோ ஒருத்தவங்க சொன்ன பதில்களால் அப்ப வார்த்தைகளால் சந்தோஷப்படுறோன்ற மாதிரி இந்த இறைவனை வார்த்தைகளுக்குள்ள அடக்கி வச்சுட்டு வார்த்தைகளை மட்டுமே வச்சு நம்ம ஹேப்பி பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லை. எனவே இந்த ஜோசியம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு. அப்ப ஓகே. முக்தி கிடைக்குமான்னு அவர் என்கிட்ட கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா முக்தினா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியும். அப்ப ஜோசியக்காரங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறமே அதான் சொன்னேன். அப்ப வரவங்க என்ன வேணாலும் கேட்கலாம். இப்போ அவங்க சொன்ன வார்த்தை புரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ வந்து என்ன கேட்குறாருன்னா, அவர் வந்து அமெரிக்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி கேட்குறாரு. ஓகேங்களா? ஒரு சடங்கு ஒரு ஊர்ல நடக்குதுங்க. அந்த சடங்கு பத்தி எனக்கு தெரியாது. அந்த சடங்கு பேரும் எனக்கு தெரியாது. ம். ஆனா அவர் வந்து எனக்கு அது நடக்குமான்னு கேட்குறாரு. நான் எப்படி சொல்ல முடியும்? ஜோசியம்ங்கிறது என்னன்னா, இப்போ உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க ஒரு சம்பவம் நடக்குமான்னு கேட்குறீங்க. அப்ப இதுக்கு முன்னால இதே மாரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? நிச்சயமா. அப்ப அவங்களுக்கு அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? அதுக்கான ம். கிரக நிலைகள் என்னன்றத நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு ஒப்பிட்டு பார்க்குறேன். இந்தந்த கிரக நிலைகள் இவங்களுக்கு வருது. ம். அப்ப அவங்களுக்கு இவங்க கேட்ட சம்பவம் இதே மாரி நிலைகள் வரும்பொழுது ஒருத்தனுக்கு நடந்துச்சு. ஓகே. அதே மாரி இன்னும் 15 பேத்துக்கு நடந்துச்சு. அப்ப 150 பேத்துக்கு நடந்துச்சு. அப்ப இவங்களுக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ம். சரிங்களா? அப்ப அந்த ரிச்சுவலோ இல்லைன்னா அந்த சடங்கு பேரே எனக்கு தெரியாத போது நீங்க எனக்கு நடக்குமான்னு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? தெரியாத விஷயத்த அப்ப முக்தி கிடைக்குமான்றப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? முக்தின்றது எனக்கு தெரியாதுல்ல. என்னன்னே தெரியாது. அவ தெரியாது. அப்ப ஜோசியக்காரங்க என்ன செய்றாங்கன்னா 12ல கேது இருந்தா முக்தி. ஓகே. 12ல கேது இருந்தா மறுபிறப்பு இல்லைங்கிற. மறுபிறவினா என்னன்னு எனக்கு தெரியாது. எந்த ஜோசியக்காரங்களுக்கும் தெரியாது. தெரியாது. கர்மானா என்னன்னு தெரியாது. எந்த ஜோசியக்காரங்களுக்கும் தெரியாது.
விதின்னு தெரியாது, எந்த ஜோசியக்காரனும் தெரியாது. அப்போ இதெல்லாமே வந்து தெரியாத வார்த்தைகளை போட்டு வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுங்க பெருசா? அப்போ பேசுகிறப்ப ஜோசிகாரங்களோ ஒரு ஆன்மீகத்தில் பேசுகிறப்போ ஐம்பூதங்கள் சாட்சியாகன்னு சொல்லுவாங்க, பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதம்னா என்னன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். ஓகேங்களா, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்க, பஞ்சபூதம்னா என்னையான்னு கேட்டேன். பஞ்சபூதம்னா எல்லாம் அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னா. சரி, உடம்புக்குள்ள அது என்னென்னவா இருக்குன்னு கேட்டேன். பதில் இல்லை. இப்போ பஞ்சபூதம் என்னென்னவா இருக்கு நம்ம உடம்புக்குள்ள, நீங்கள் போயிட்டு கூகுள் பண்ணுங்க. 96 தத்துவங்களை பஞ்சபூத தத்துவங்கள் ஒவ்வொன்றா பிரிங்க. தச வாயுக்கள் வரும், தச நாடிகள் வரும். இது மாதிரி மொத்தம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 32 ஐட்டங்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள வேற வேற பார்ட்டாக இருக்குது. ஓகே. அப்போ அதுதான் ஐம்பூதங்கள். அப்போ என்னன்னா எலமெண்ட்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த வார்த்தைகளை நான் பேசும்பொழுது என் மேலே உங்களுக்கு என்ன ஆகுது, இப்போ நான் பேசுகிறேன், ஒரு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி போட்டு பஞ்சபூதங்கள் சாட்சியாக அப்படின்னு பேசுகிறப்ப நான் ஒரு ஒரு ஏதோ பெரிய சாமியார் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுற மாதிரி இந்த ஜோசிக்காரங்களும் அந்த ஃபீலை கொண்டு வராங்க. ஓகே. அப்போ பஞ்சபூதங்கள்ங்கிறாங்க. இப்போ பேசுகிறப்ப நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு மேடையில் பேசினார். அவர் ஆரம்பிக்கிறப்ப கணபதி காப்போட ஆரம்பித்தார். அப்புறமா வந்து சூர்யாய, மங்களாய, புதாய அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ராகுவே கேதுவே நமகான்னு சொன்னார். நான் நிறுத்துங்கன்னு சொன்னேன். என்னத்துக்குன்னு கேட்டார். இதை எப்படி நீ மேடையில் போடுற பேசுகிறப்ப தான் பேசுவியாத? இல்லை, ஏதாச்சும் ஒரு ஆள் வந்தால் மட்டும் இதை ஆரம்பிக்கிறப்ப பேசுறீங்க, யதார்த்தமாக நீ எல்லாத்தையும் இப்படி தான் ஆரம்பிப்பியா? ஒரு கணபதி காப்பாரிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீ வந்து அந்த 10 பேருக்கு முன்னால் தன்னை அறிவாளியாக காட்டுவதற்காக இந்த மேடை பேச்சு மாதிரியே வாழ்க்கை கொண்டு போகிறீங்க. ஓகே. இது வந்து ஏமாத்துற வேலை தானே. உன்னை நீ ஏமாத்திக்கிற இல்லைங்களா? இது மாதிரி எதுவுமே ஜோசியத்தில் கிடையாது. நான் அந்த பாட்டு பாடினா தான் பலன் வரும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதுக்கு பாட்டு பாடுறேன் அப்படின்னா அந்த பாட்டு வந்து என்னை வந்து நான் முக்கிய பொருளாக மாற்றுவதற்கு பயன்படுது. ஓகே. நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கும் போது நான் ஆரம்பிக்கிறேன், மீட்டிங் ஆரம்பிக்கிறப்ப கையில் எடுத்து கும்பிட்டு மேலே பார்த்து இப்படி ஆரம்பிச்சு இல்லைங்களா, இவருக்கு எது தெரியும் போல அப்படின்ற ஒரு பில்டப் உருவாக்குறது. ஞான கொழுந்தினை புந்தி மகன்தனைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் ஒரு சாமி பாட்டை பாடி ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ஃபீல், நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த ஃபீல். இந்த ஃபீல் வந்து ஜோசிக்காரங்க கொடுக்குறாங்களே, இதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு தெரியாது, ஆன்மீகத்தை பற்றி தெரியாது, இறைவனை பற்றி தெரியாது, கடவுளை பற்றி தெரியாது, உயிரை பற்றி தெரியாது, வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஒரு லாஜிக்கை கற்று வச்சுருக்கேன், அது வழியாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்கிறேன். இவ்வளோதான். நான் பாட்டு பாடினாலும் பாட்டு பாடாட்டினாலும் அந்த வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல போகிறேன். எனவே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை ஆன்மீகவாதிகள் போல் காட்டுவதற்கு நீங்கள் என்னை நம்பணும், என்ன குருஜின்னு நீங்கள் நம்பணும். என்ன எல்லாரும் குருஜி தான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் குருஜின்னு தான் கூப்பிடுவாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா குருஜின்னு தான் போடுவாங்க கீழே. சரி, அவங்க ஆசைக்கு போடுறாங்கன்னு நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சில ப்ரீ பிளான் பண்ணி குருஜி, இப்போ குருஜின்னு எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க போய் கேளுங்க. அவங்க எதுக்கு குருஜி ஆனாங்கன்னு தெரியாது. அவங்களா வச்சுக்குவாங்க. அப்படி சொன்னா தான் வந்து மக்கள் அதிகமாக நம்புறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ யாருக்குமே குருஜின்னு யாருக்காச்சும் பேர் வைப்பாங்களா? அப்போ இவங்கள தானே வச்சுக்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி பேர் வைக்கிறது எதுக்குன்னா, தன்னை ஒரு பிரபல்யமான அல்லது தன்னை ஒரு ஆன்மீகத்தினுடைய தன்னுடைய கடவுளுடைய பிரதிநிதியாக காட்டுவதற்காக இந்த ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறாங்க. ஓகே. நீங்கள் பக்கத்து வீட்டு திருடனுடைய பிரதிநிதியாக காட்டினா யாரும் நம்ப மாட்டாங்க. கடவுளுடைய பிரதிநிதியாக காட்டால் எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா கடவுள் மேலே எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை அவங்க தவறாக பயன்படுத்துறாங்க. அப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாதாரணமாக என்னோட ஃப்ரெண்ட், அவர்கிட்ட நான் சாதாரணமாக பேசிக்கிறேன். அவர் வந்து ஒரு ட்ராக் சூட் போட்டுட்டு தான் என்னை பார்த்தார் ஃபர்ஸ்ட். அவர் ஜோசிக்கார். ட்ராக் சூட் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேக்கை போட்டு EVPன்ற ஒரு இடத்துல ஒரு சூட்டில் பார்த்தாரு. அண்ணே நல்லா இருக்கீங்களானேன்னு கேட்டார். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு வீடியோ பார்க்குறேன், காவி கலர் ட்ரெஸ் போட்டு ஓம் படம்லாம் போட்டு ருத்ராசு கோட்டெல்லாம் போட்டு போகிறார். என்னடா இதுன்னு கேட்டேன் ஃபோன் போட்டு. அப்படி போட்டால் தானே நம்புறாங்கிறாரு. அப்போ என்னன்னா இந்த உருவங்கள் எதற்காக? ஓகே. அப்போ ஆன்மீகத்தை இவங்க எங்கே கொண்டு சேர்க்குறாங்கன்னா, தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக சேர்க்குறாங்க. அப்போ ஆன்மீகத்தை என்ன செய்கிறாங்க அவங்க? அப்போ ஒரு டேக்காக அது ஆன்மீகம் எவ்வளோ உயரமான. அப்போ என்னன்னா உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் போடுற டேக் அப்படின்னா அதுக்கு வேல்யூ கம்மி. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் டை கட்டிட்டும் பலன் சொல்லலாம், பனியன் போட்டும் பலன் சொல்லலாம், ருத்ராசம் போட்டும் பலன் சொல்லலாம், போடாமல் பலன் சொல்லலாம். இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அப்போ ஒரு 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 கார்டு இருக்குது. அந்த கார்டை நம்முடைய விரிச்சு வைக்கிறேன், டேரட் கார்டுன்னு சொல்கிறேன். 2 கார்டு எடுத்து நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு சித்தப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, சித்தப்பா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஒரு கார்டு எடுத்து விரிச்சு வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து இப்படி காட்டி உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன். அதை நீங்கள் என்ன செய்வீங்க? அந்தளவுக்கு நம்ப மாட்டீங்க. இதே இது சுற்றி புகையெல்லாம் வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அப்படியே பல்பெல்லாம் தொங்கி சிலையெல்லாம் சுற்றி இருந்து கிறிஸ்டல்லாம் வரிசையை அடுக்கி வச்சு உங்களை உட்கார வச்சு ஸ்டாரெல்லாம் போட்டு 4 அந்த ஸ்டார் ஊசியிலலாம் விளக்கு வச்சு அப்படியே ஒரு மாதிரி வச்சு நான் ஓமா அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் பண்ணி ஒரு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே காடை எடுத்து வச்சு அந்த காடை உடனே சொல்லாமல் அதை சாமிக்கு மடியில் வச்சு அதுக்கு பூவெல்லாம் போட்டு அதுக்கு மந்திரம்லாம் சொல்லி அதை எடுத்து பலன் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ அதிகமாகும். அப்போ நீங்கள் நம்புறீங்க தானே? அது மாதிரி இந்த கோல்மால் விஷயம் பண்ணுறதுக்கு உங்கள் ஆன்மீகத்தை எடுத்துக்கிறாங்க.
ஓகே. ஏனென்றால் இங்க ஆன்மீகத்திற்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா இந்த ஜோசியம் என்பது பெசமதோமியால இருந்து ஆரம்பிச்சது. நம்ம இந்தியாவினுடைய கலாச்சாரம் கிடையாது ஜோசியம். ஓகே. பெசமதோமியா நாகரிகத்துல இருந்து வந்தது ஜோசியம். அதுக்கப்புறம் எகிப்து, கிரீக்லாம் போயிட்டு நம்ம ஊர்க்காரங்க அங்க போய் கத்துக்கிட்டு அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இங்க வந்துச்சு. ஓகே. அப்போ ஓகேங்களா, இது வந்து உலக நாகரிகமாக இருந்தது. அவங்கவுங்க ஊருக்குள்ள வரும்போது இப்போ நம்ம ஊருக்கும் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வந்து நட்சத்திர சாரங்களை பயன்படுத்துறோம். நட்சத்திர சைட் ரீல் ஜோடியாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நட்சத்திர மண்டலங்களை பயன்படுத்துறோம். இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம பக்கத்துல ஒரு இப்போ இங்க இருக்கிறேன், நான் ஒரு டவரை வந்து அடையாளம் காட்டுறேன். இந்த டவருக்கு இப்போ இந்த பக்கம் டவர் இருக்க பக்கம்னு சொல்றேன். நான் ஒருவேளை ஒரு 15-20 அடி மாறிட்டு அந்த டவர் இருக்க பக்கம் மாறிடலாம். ஓகே. ஏன்னா நான் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை காட்டுறேன். நான் வந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா டவர் வேற பக்கம் போயிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய மலையை அடையாளம் காட்டுறேன். சரிங்களா, ஒரு எவரெஸ்ட் இல்லைன்னா டெல்லி அடையாளம் காட்டுறேன். டெல்லி இருக்கக்கூடிய திசைன்னு சொல்றேன். நான் எத்தனை கிலோமீட்டர் சுத்தினாலும் டெல்லி இருக்கக்கூடிய திசை என்ன ஆகாது, அவ்வளோ ஈஸியாக மாறாது. ஒருவேளை நான் வந்து டெல்லி இருக்கக்கூடிய தூரத்தெல்லாம் கடந்து போயிட்டா வேணா நான் வேற இது மாறலாம். அப்போ வான்மண்டலத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கும்போது என்னுடைய கணிதங்கள் சரியாக இருக்கு அப்படிங்கிறத இந்தியர்கள் கண்டுபிடிச்சு கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்க. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி வந்து டிராபிக்கல் ஜோடியாக்னு சொல்லப்படக்கூடிய சூரியனை மையமாக கொண்டது. அப்போ சூரியனை ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்குறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர நம்ம ஊருக்காரங்க அதை என்ன பண்ணாங்கன்னா துல்லியப்படுத்திக்கிட்டாங்க. ஓகே. இது நம்மளை விட இன்னுமே துல்லியப்படுத்தினது வந்து எகிப்தில் இருக்குது. அப்போ எல்லா ஊர்லேயுமே ஜோசியங்கள் பரவப்படுச்சு. அப்போ ஜோசியத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு இப்போ டேரட்டுன்னு இருக்குது. டேரட்டுங்கிறது இத்தாலியில் 13ஆம் நூற்றாண்டில் விளையாடப்பட்ட ஒரு சீட்டு விளையாட்டு. ஓகே. அப்போ 2 பேரும் நம்ம சீட்டு விளையாடுறப்ப என் பையன் வந்து நான் வந்து நாளைக்கு பாஸ் ஆகணான்னு கேட்குறான். அதே சீட்டை நான் வரிச்சு வச்சு எடுத்து ஒரு கார்டு எடுத்து 8 விழுந்தா நீ பாஸ்ன்னு சொல்கிறேன். எடுத்து பார்க்குறேன் 9 விழுந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோதான். அப்படி தான் நான் பலன் சொன்னேன். சரிங்களா, இதைத்தான் வந்து இத்தாலியில் வந்து டெக்கு, அந்த டேரட் டெக்கில் வச்சுட்டு மொத்தம் 78 கார்டை வச்சு விளாண்டாங்க. மைனர் ஆர்கானா, மேஜர் ஆர்கானான்னு போட்டு இதில் ஒரு 56 சீட்டு, இதில் ஒரு 22 சீட்டுன்னு போட்டு 78 சீட்டையும் போட்டு இதை வந்து டேரட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் விளாண்டாங்க. 17ஆம் நூற்றாண்டில் அதை ஒரு முறைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஊருக்கு டேரட் வந்துச்சு. அந்த டேரட் வரும்பொழுது இப்போ இது எங்கேருந்து வந்துச்சு? இத்தாலியிலேருந்து வந்துச்சு. இத்தாலியிலேருந்து கிரீக் அதெல்லாம் போயிட்டு வந்துச்சு. நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஊரில் பூஜை போடுறாங்க. சரிங்களா, சித்தர்கள் எல்லாம் முன்னால் உட்கார வச்சு பூஜை போடுறோம். சித்தருக்கும் டேரட்டுக்கு அடுக்க என்ன சம்பந்தம்? எந்த ஒரு சம்பந்தமும். அப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நம்மளை கேணையனாக்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு பத்தி போடுறாங்க, சாம்பிராணி போக பறக்குது, பாட்டு பாடுறான், விநாயகர் சிலைலாம் இருக்குது, அகத்தியர் சிலைலாம் உட்கார வச்சுக்கிறாங்க, ஆதி சிவனுடைய சிலை ஒன்று இருக்குது அந்த டேபிளில். இதெல்லாம் உட்கார வைக்கிறது எதற்குன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மிராக்கிளாக சூப்பர்லேட்டிவாக மாற்றுறது. ஓகே. அதுக்குள்ளே ஏதோ ஒரு மித்து இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்து நம்ப வைக்கிறது. அப்போ ஆன்மீகத்தை இவர்கள் ஒட்ட வைத்து கொண்டார்கள். ஆன்மீகவாதிக்கு ஜோசியமே தேவையில்லை. ஆன்மீகவாதிக்கு ஜோசியமே தேவையில்லை. ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்குறான், நான் வந்து சாமியார் ஆவேன். சாமியார் ஆவன் என்கிட்ட ஜோசியன்ட்டு கேட்குற, கிழிச்சு போட்டு நீ கிளம்புடான்னு சொன்னான் இல்லைங்களா? முயற்சி தானே முக்கியம். அங்கே நீ இறைவனை நீ பிடிச்சிக்கிட்டதுக்கு அப்புறமா இறைவனுக்கு விட பெரிய கை எது இருக்குது, இறைவனுடைய பெரிய காரில் எது இருக்குது, அதுக்கப்புறம் என்ன கேள்வி இருக்குது உனக்கு அப்படின்றதான். அப்போ ஆன்மீகம் என்பது டோட்டலாக வேறு. அதுக்குள்ளே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு பெரிய பயணம் அது. அந்த பயணத்தில் இந்த சின்ன சின்ன ஜோசியங்கள்லாம் உதவாது. இப்போ ஜோசிக்காரங்க எதற்கு பயன்படுத்தினாங்க நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து என்ன நீங்கள் நம்ப வைக்கிறதுக்காக எதையாச்சும் ஒன்று செய்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு பூஜை கீஜை போட்டு ஆரம்பித்தா ஒரு படத்தில் கேட்பாங்க, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய 1500 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியோட அந்த எலுமிச்சம்பழத்தில் ஓடுதுன்ற மாதிரி நம்மளை வந்து அந்த இதுக்கு ஒரு லாக் பண்ணுறாங்க. அதுக்கு நான் ஆன்மீகத்தை நான் குறை சொல்ல, ஆன்மீகத்தை பியூராக நம்புங்கன்னு சொல்கிறேன், ஜோசியத்தை நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். இந்த ஜோசிக்காரங்க ரெண்டையும் சேர்த்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா, ஆன்மீகத்தை நான் குறை சொல்ல, நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், ஜோசியம் வந்து ஒரு குப்பை. நான் ஜோசிக்காரனாகவே இருந்தால் ஜோசியம் ஒரு குப்பை. உங்களுடைய வாழ்க்கை சிக்கிக்கிட்டு இருக்கும்போது தன்னம்பிக்கை இல்லாதவங்க பார்க்கலாம். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறப்ப என்ன எதுக்கு பார்க்குறீங்க? அப்போ இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கும்போது எந்த நம்பிக்கையும் இந்த தன்னம்பிக்கையை விட மிக உயர்ந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை. அதுக்கு இருக்கிறப்ப எந்த ஜோசியத்துக்கு வரீங்க? அப்போ என்னன்னா இவங்க உங்களை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் டேக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்திரமா இருக்குன்னு தான் சொல்ல முடியுது தவிர எதுக்கு நீங்கள் ஜாதகத்தை நம்புறீங்க என்னோட கேள்வி. எனவே ஆன்மீகம் வேறு ஜோசியம் வேறு, ரெண்டும் ஒட்டப்படவே இல்லை. இதை சம்பாதிக்கிறவங்களோ சொல்லப்படக்கூடியவங்களோ ஒட்டி வச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. இதை ஒருவேளை அவங்க பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் நம்புறீங்கன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்படி எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம ஆன்மீகம் என்பது ஒரு ஆன்மா பற்றிய ஒரு தேடல். அவ்வளோதான், நம்மளுடைய தேடுதல், நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை தேடி அலைவது, நாம் அடுத்து பிறவாமல் இருப்பதற்கான கூறிய வழிகளை கண்டறிவதற்கான ஒரு துறை ஆன்மீகம். ஜோசியம் என்பது இந்த என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரூட். அவ்வளவுதான். இந்த ரூட் வேற, அந்த ரூட் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டு நேர் எதிரெதிரான ரூட்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை ரொம்ப அழகா எனக்கு விளக்கி இருக்கீங்க. ரொம்பவே நன்றி. வணக்கம்.